ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஆப்பம் இடியாப்பமுக்கெலாம் தொட்டுக்கிற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். அது வந்து வெஜிடபிள் ஸ்டியூ. சரி வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த வெஜிடபிள் ஸ்டூ வந்து ஹெவி ஸ்பைசஸ் இல்லாமல் வெறும் தேங்காய் பாலும் மைல்டு ஸ்பைசஸோட தான் நம்ம இது செய்கிறோம். அதனால இது வந்து ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து மட்டன்லேயும் செய்வாங்க, சிக்கன்லேயும் இதே மாதிரி ஸ்டியூ செய்வாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வெஜ் ஸ்டியூ தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுக்குவோம். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கேரட்டும் பீன்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இந்த 3 காய்கறிகளையும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கூட வந்து நம்ம உப்பும் சேர்த்துக்குவோம். இதை வந்து குழையாமல் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பட்டாணி இல்லை உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயினாக நம்ம பொட்டேட்டோ போட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஸ்டியூக்கு வந்து திக்னஸ் கிடைக்கும். ஏன்னா வெறும் தேங்காய் பால் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி, இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, ஆனால் குழையாமல் இருக்குது. ஒவ்வொரு குக்கருக்கும் டைம் வந்து மாறுபடும். ஸோ நீங்கள் வந்து 1 விசிலோ 2 விசிலோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் இல்லைன்னா ஓப்பன் குக்கரில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னே நீங்கள் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கோம், அதை வந்து வதக்கிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி நீட்டமாக கீறி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நாங்கள் வந்து ஒரு 6 பச்சை மிளகாவை தின்னாக இந்த மாதிரி நறுக்கி போட்டிருக்கோம். இப்போது நம்ம வேக வச்சுக்கிட்ட காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு பெரிய தேங்காயிலேருந்து நல்லா கட்டியான பாலும் 2ஆம் பால் 3ஆம் பால்னு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த காயில் வந்து நம்ம 2nd and 3rd பால் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் போட்டு நம்ம வந்து எடுத்துருப்போம் இந்த பாலை. இதை வந்து கொதிக்க விடுங்க. ஸோ வெயிட் பண்ணலாம் கொதிக்கிற வரைக்கும். இந்த மாதிரி கொதி வந்தோன்னே சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, அதோட எசன்ஸ்லாம் நல்லா குழம்புல இறங்கும். அந்த வெங்காயமும் வந்து நறுக்குன்னு இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு குட்டி ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வச்சுருக்க அந்த திக்கான தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த திக்கான தேங்காய் பால் போட்ட பிறகு இதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம இறக்கிடலாம், கொதி வரதுக்கு முன்னாடியே. சுவையான ஆவி பறக்கிற வெஜிடபிள் ஸ்டியூ சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஆப்பம் இடியாப்பமுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டெஃபினட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.